வண்ண மீன்கள். மீன் தொட்டியில மீன்கள் நீந்துறதை பார்க்க சூப்பரா இருக்கும். இந்த மீன் தொட்டி 2 விதமாக காட்சியளித்தால் எப்படி இருக்கும்? எதுக்கு யோசிக்கணும், செய்தே பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு ஒளிபுகும் தாள், மார்க்கர் பேனாக்கள், அட்டை தாள் மற்றும் டேப். டேப்பினை எடுத்து அதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சு பாதியா ஒளிபுகும் தாள்ல ஒட்டிக்கணும். இந்த டேப்புகளின் மீது மீன் தொட்டியின் வண்ணமயமான படத்தை இப்படி ஒட்டிக்கலாம். ஒளிபுகும் தாளின் மற்றொரு பாதியை மடித்து மார்க்கர் பேனா மூலமாக மீன் தொட்டியில் உள்ள பொருட்களின் வெளிப்புறங்களை மெதுவா கவனமா இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். கற்கள், இலைகள் மற்றும் மீன்களின் வெளிப்புறங்களை நீல நிற மார்க்கரில் வரைஞ்சுக்கலாம். மேலே உள்ள ஒளிபுகும் தாளினை திறக்கும் போது வெளிப்புற கோடுகள் மட்டுமே உள்ள இந்த மீன் தொட்டியை பார்க்கலாம். இதை மூடும் போது இருண்ட வெளிப்புறத்துடன் கூடிய மீன் தொட்டியை இப்ப பார்க்கலாம். இப்ப 2ஆக மடிக்கப்பட்ட அட்டை தாளை எடுத்து அதன் திறந்த முனையில ஒரு பிளவை இது போலவே வெட்டிக்கலாம். இந்த அட்டை தாளின் உள்ளே ஒளிபுகும் தாளினை வச்சுக்கலாம். வெளிப்புற கோடுகளுடன் கூடிய ஒளிபுகும் தாள் மேலடுக்காக அட்டை தாளின் மேலே வரும். ஒளிபுகும் தாளினை வெளியே இழுத்தால் வண்ணமயமான மீன் தொட்டியை காணலாம். ஒளிபுகும் தாளினை உள்ளே தள்ளினால் நீங்கள் வெளிப்புற கோடுகளுடன் கூடிய மீன் தொட்டியை மட்டுமே பார்க்க முடியும். குழந்தைகளே, இந்த மீன் தொட்டி விளையாட்டு பிடிச்சிருக்கா? நீங்களும் செய்து பாருங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.